நம்ம கௌதம் கூட இந்த எஸ்எஸ்கேவ அமைதியா விட்டுருவாங்க. அதாவது கொலை பண்ணாம விட்டுருவாங்க. ஆனா தாக்ஷாயணி அப்படியா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதாவது இப்போ எஸ்எஸ்கே உண்மையிலேயே நம்ம எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதாவது 6 மாசத்துல சாகப் போறேன் அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ரேவதிய ஏமாத்தி நம்ம கௌதம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. ஆனா இப்போ இந்த எஸ்எஸ்கேவோட அந்த ஒரு பிளான் எதுக்குமே வந்து வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. ஆனா கடைசியில இப்படி நம்ம கௌதம், ரேவதி இவங்க எல்லாருமே உண்மைய போட்டு உடைப்பாங்க அப்படின்னு எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது எஸ்எஸ்கேவுக்கு ஏற்கனவே பயங்கரமான பயம். தாக்ஷாயணிக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நம்மள கொன்னே போட்டுருவா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு வந்து முழிக்க போறாங்க. அடுத்ததா நம்ம கார்த்திக் வந்து இப்போ அதாவது இந்த அஞ்சலி பைரவிய கடத்தினதுனால அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அதுவும் இல்லாம கௌதம், இலக்கியாலாம் இங்க என்ட்ரி குடுத்து, அடுத்ததா தாக்ஷாயணிக்கு உண்மை தெரியற மாரி பண்ணாங்க. அதாவது தாக்ஷாயணி இத எதிர்பார்க்கவே இல்ல. தாக்ஷாயணிக்கு இந்த மாரி வந்து எஸ்எஸ்கே வந்து கெட்டவரு அப்படின்ற மாரி அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா கூட, என் புருஷன்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே 30 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதியை ஏமாத்துனது இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒரு உண்மை வெளியே வந்தாச்சு. அந்த ஒரு டைம்ல போலீஸ்லாம் கூட மாஸ் என்ட்ரி கொடுத்துறாங்க. ஏன்னா நம்ம அஞ்சலி, அடுத்ததா கார்த்திக், இந்த பைரவி இவங்க எல்லாருமே காப்பாத்தணும் இல்லையா? அதுக்காக கௌதமும், இலக்கியாவும் போலீஸ் படையோட தான் இங்க வந்து இறங்குனாங்க. அதுக்கப்புறம் உண்மை எல்லாமே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் தாக்ஷாயணி பயங்கர கோவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம, அதாவது போலீஸ் கிட்ட இருந்து துப்பாக்கிய புடுங்கி இந்த எஸ்எஸ்கேவை எய்ம் பண்ணி நிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேல நீங்க உயிரோடவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லி, ரேவதி கூட வாழ்ந்துட்டு, இப்போ என்ன வந்து இத்தன வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? உன்ன அந்த கௌதம், இலக்கியா, ரேவதி இவங்க யாரு வேணாலும் விடலாம். ஆனா நான் மட்டும் விடவே மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு, அ கொஞ்சம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு தாக்ஷாயணி அப்படின்ற மாரி கதறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா தாக்ஷாயணியோட கோவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இப்போ தாக்ஷாயணியால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இப்படி தன்னோட புருஷன் வந்து ஏற்கனவே நம்மள ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஏத்துக்க முடியாம தாக்ஷாயணி பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதனால எஸ்எஸ்கேவோட உயிருக்கு கூட ஆபத்து வந்து வர்றதுக்கு அதிகமாவே இருக்கு. ஏன்னா தாக்ஷாயணியால அதை ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா கத்துறாங்க, கதறாங்க. அதாவது எந்த விஷயத்துல வேணாலும் எஸ்எஸ்கேவை மன்னிச்சிருவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல உன்னை நான் மன்னிக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி துப்பாக்கியோட நிக்கும்போது உண்மையிலேயே எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கௌதம் தான் நம்ம எஸ்எஸ்கேவை காப்பாத்த போறது. அதாவது ரேவதி சொல்றாங்க, அந்த எஸ்எஸ்கே வந்து ரொம்ப தப்பானவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, ஆனா அவன் தான் உன்னோட அப்பன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எஸ்எஸ்கேவை காப்பாத்த சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் தாக்ஷாயணி கிட்ட இருந்து எஸ்எஸ்கேவை வந்து காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்கேவுக்கு நம்ம இத்தனை நாளா நம்ம கொள்ளைய தேடி கண்டுபிடிச்சு கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சு அவனே என்னோட உயிரை காப்பாத்துவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே பயங்கரமா கதறி எழ போறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.